நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். இன்டர்வியூவில் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணுன்னா अपने बारे में बताइए, अपने बारे में बताइए. अपने अपने அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களை அப்படின்னு வரும். அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறி வரும். உங்களை, எங்களை, தங்களை அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறி வரும். அப்பனே பாரேமே, அப்பனே பாரேமே அப்படின்னா உங்களை பற்றி, பாரேமே அப்படின்னா பற்றி, பதாயியே, பதாயியே அப்படின்னா சொல்லுங்கள். அப்பனே பாரேமே பதாயியே, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आप कहाँ से हैं, आप कहाँ से हैं. आप அப்படின்னா நீங்கள், கஹாங் சே, கஹாங் சே அப்படின்னா எங்கிருந்து, கஹாங் அப்படின்னா எங்கு, கஹாங் சே அப்படின்னா எங்கிருந்து, கஹாங் சே ஹேங் அப்படின்னா எங்கிருந்து வருகிறீர்கள், கஹாங் சே ஆத்தே ஹேங் அப்படின்னு கேட்கலாம், கஹாங் சே ஹேங் அப்படின்னும் கேட்கலாம். ஆப் கஹாங் சே ஹேங், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள். உங்கள் கல்வி என்ன, உங்கள் படிப்பு என்ன இப்படிலாம் கேட்போம் இல்லையா? உங்கள் கல்வி என்ன, உங்கள் படிப்பு என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப்கி ஷிக்ஷா கியா ஹை, ஆப்கி ஷிக்ஷா கியா ஹை. ஆப்கி, ஆப்கி அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். ஷிக்ஷா, ஷிக்ஷா அப்படின்னா கல்வி, கியா அப்படின்னா என்ன. ஆப்கி ஷிக்ஷா கியா ஹை, உங்கள் கல்வி என்ன, உங்கள் படிப்பு என்ன. உங்கள் முந்தைய பணி அனுபவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உங்கள் முந்தைய பணி அனுபவம் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आपके पिछले काम का अनुभव क्या है, आपके पिछले काम का अनुभव क्या है. आपके, आपके அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். பிச்லே, பிச்லே அப்படின்னா முந்தைய, காம் அப்படின்னா வேலை, பணி, அனுபவ், அனுபவ் அப்படின்னா அனுபவம், கியா அப்படின்னா என்ன. आपके पिछले काम का अनुभव क्या है, உங்கள் முந்தைய பணி அனுபவம் என்ன. இந்த பதவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த பதவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கணுன்னா इस पोस्ट के बारे में क्या जानते हैं, इस पोस्ट के बारे में क्या जानते हैं. இஸ் அப்படின்னா இந்த, போஸ்ட், போஸ்ட் அப்படின்னா பதவி, போஸ்ட்டுக்கே பாரேமே அப்படின்னா பதவியை பற்றி, கியா ஜான்தே ஹைங், கியா ஜான்தே ஹைங் அப்படின்னா என்ன தெரியும். இஸ் போஸ்ட்டுக்கே பாரேமே கியா ஜான்தே ஹைங், இந்த பதவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும். உங்களுக்கு ஏன் இந்த வேலை வேணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப்கோ ஏக் நௌக்கரி கியோं चाहिए, ஆப்கோ ஏக் நௌக்கரி கியோं चाहिए. ஆப்கோ, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, ஏக் அப்படின்னா இந்த, நௌக்கரி, நௌக்கரி அப்படின்னா வேலை, கியோं, கியோं அப்படின்னா ஏன், கியோं चाहिए அப்படின்னா ஏன் வேண்டும். ஆப்கோ ஏக் நௌக்கரி கியோं चाहिए, உங்களுக்கு ஏன் இந்த வேலை வேண்டும். உங்கள் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உங்கள் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப்கி சப்சே படி தாகத் और கம்ஜோரி क्या है, ஆப்கி சப்சே படி தாகத் और கம்ஜோரி क्या है. ஆப்கி, ஆப்கி அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். சப்சே படி, சப்சே படி அப்படின்னா மிகப்பெரிய. தாகத், தாகத் அப்படின்னா பலம், வலிமை. கம்ஜோரி, கம்ஜோரி அப்படின்னா பலவீனம். ஆப்கி சப்ஜி படி தாகத் और கம்ஜோரி क्या है, உங்கள் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்ன. ஒர்க் ப்ரெஷரில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்கணுன்னா आप काम के दबाव में कैसे काम करते हैं, आप काम के दबाव में कैसे काम करते हैं. आप, आप அப்படின்னா நீங்கள், काम के दबाव में, काम के दबाव में அப்படின்னா வேலை அழுத்தத்தில், ஒர்க் ப்ரெஷரில். कैसे काम करते हैं, कैसे, कैसे அப்படின்னா எப்படி, काम அப்படின்னா வேலை, करते हैं, करते हैं அப்படின்னா செய்வீர்கள். आप काम के दबाव में कैसे काम करते हैं, ஒர்க் ப்ரெஷரில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க. உங்கள் டீமில் பணிபுரியும் உங்கள் பாணி என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உங்கள் டீமில்
பணிபுரியும் உங்கள் பாணி என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆக்கி டீம் கே சாத் காம் கர்னே கி ஷைலி கைசி ஹை. आपकी टीम के साथ काम करने की शैली कैसी है. आपकी आपके அப்படின்னா உங்கள் உங்களுடைய அப்படின்னு வரும். டீம் கே சாத் டீம் கே சாத் அப்படின்னா டீமுடன். காம் கர்னே கி ஷைலி காம் கர்னே கி ஷைலி அப்படின்னா பணிபுரியும் ஸ்டைல் பாணி. கைசி ஹை கைசி ஹை அப்படின்னா என்ன. ஆப்கி டீம் கே சாத் காம் கர்னே கி ஷைலி கைசி ஹை. உங்கள் டீமில் பணிபுரியும் உங்கள் பாணி என்ன. ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்ப்பீர்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்ப்பீர்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அகர் கோई समस्या आए तो आप उसे कैसे हल करेंगे. अगर कोई समस्या आए तो आप उसे कैसे हल करेंगे. अगर कोई அப்படின்னா ஏதேனும் இருந்தால் என்ன இருந்தால் பிரச்சனை இருந்தால். சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை. சமஸ்யா ஆயே அப்படின்னா பிரச்சனை வந்தால். ஆப் அப்படின்னா நீங்கள். உசே அப்படின்னா அதை. கைசேகள் கரேங்கே அப்படின்னா எப்படி தீர்ப்பீர்கள். கைசே அப்படின்னா எப்படி. ஹல் கரேங்கே அப்படின்னா தீர்ப்பீர்கள். அகர் கோई समस्या आए तो आप उसे कैसे हल करेंगे. ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்ப்பீர்கள். உங்கள் சக ஊழியருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா अगर आपके सहकर्मी के साथ मतभेद हो जाए तो आप क्या करेंगे. अगर आपके सहकर्मी के साथ मतभेद हो जाए तो आप क्या करेंगे. आपके அப்படின்னா உங்களுடைய सहकर्मी के साथ அப்படின்னா சக ஊழியருடன். மத்பேத் அப்படின்னா வேறுபாடு. மத்பேத் ஹோ ஜாயே அப்படின்னா வேறுபாடு இருந்தால். ஆப் அப்படின்னா நீங்கள். கியா கரேங்கே அப்படின்னா என்ன செய்வீர்கள். அகர் ஆப்கே सहकर्मी के साथ मतभेद हो जाए तो आप क्या करेंगे. உங்கள் சக ஊழியருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன செய்வீர்கள். உங்கள் முந்தைய வேலையில் நீங்கள் என்ன பெரிய சாதனைகளை அடைந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. உங்கள் முந்தைய வேலையில் நீங்கள் என்ன பெரிய சாதனைகளை அடைந்தீர்கள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आपने अपने पिछले काम में कौन सी बड़ी उपलब्धि हासिल की है. आपने अपने पिछले काम में कौन सी बड़ी उपलब्धि हासिल की है. आपने அப்படின்னா நீங்கள். அப்பனே அப்படின்னா உங்களுடைய. பிச்லே காம்மே அப்படின்னா முந்தைய வேலையில். கவுன்சி படி உபலப்தி என்ன பெரிய சாதனை. உபலப்தி அப்படின்னா சாதனை. ஹாசில் கி அப்படின்னா அடைந்தீர்கள். ஆப்னே अपने पिछले काम में कौन सी बड़ी उपलब्धि हासिल की है. உங்கள் முந்தைய வேலையில் நீங்கள் என்ன பெரிய சாதனைகளை அடைந்தீர்கள். உங்கள் சம்பள எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. உங்கள் சம்பள எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आपकी सैलरी अपेक्षा क्या है. आपकी सैलरी अपेक्षा क्या है. आपकी அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு வரும். சைலரி அப்படின்னா சம்பளம். சைலரி அபேக்ஷா क्या है அப்படின்னா சம்பள எதிர்பார்ப்பு என்ன. அபேக்ஷா அப்படின்னா எதிர்பார்ப்பு. आपकी सैलरी अपेक्षा क्या है. உங்கள் சம்பள எதிர்பார்ப்பு என்ன. உங்கள் எதிர்கால தொழில் இலக்குகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. உங்கள் எதிர்கால தொழில் இலக்குகள் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா आपके भविष्य के कैरियर लक्ष्य क्या है. आपके भविष्य के कैरियर लक्ष्य क्या है. आपके அப்படின்னா உங்கள். भविष्य के कैरियर அப்படின்னா எதிர்கால தொழில். பௌஷ்ய அப்படின்னா எதிர்காலம். கேரியர் அப்படின்னா தொழில். லட்சிய क्या है லட்சியம் அப்படின்னா இலக்குகள். क्या है என்ன. आपके भविष्य के कैरियर लक्ष्य क्या है உங்கள் எதிர்கால தொழில் இலக்குகள் என்ன. இந்த வேலை தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் உள்ளதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த வேலை தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் உள்ளதா அப்படின்னு கேட்கணுன்னா
क्या आपके पास इस नौकरी से जुड़ा कोई सवाल है? क्या आपके पास इस नौकरी से जुड़ा कोई सवाल है? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப்கே பாஸ் ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடத்தில். இஸ் நௌகரி சே ஜுடா இஸ் நௌகரி சே ஜுடா அப்படின்னா வேலை தொடர்பாக, இந்த வேலை தொடர்பாக. இஸ் அப்படின்னா இந்த, நௌகரி அப்படின்னா வேலை, நௌகரி சே ஜுடா அப்படின்னா வேலை தொடர்பாக. கோயி சவால்கை கோயி சவால்கை அப்படின்னா ஏதேனும் கேள்விகள் உள்ளதா. சவால் அப்படின்னா கேள்வி, கோயி சவால்கை அப்படின்னா ஏதேனும் கேள்விகள் உள்ளதா. क्या आपके पास इस नौकरी से जुड़ा कोई सवाल है? இந்த வேலை தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் உள்ளதா.